வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான நல்ல சுவையான ரோட்டு கடை காளான் தான் செய்ய போகிறோம். ரோட்டு கடையில் காளான் எப்போவுமே நம்ம முட்டைகோஸ் வச்சு தான் காளான் பண்ணுவாங்க. அதை தான் இப்போ எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு நான் செய்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சைஸு முட்டைகோஸ் எடுத்துக்கணும். அதை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு, அந்த கட் பண்ணி வச்சது கூடால 4 ஸ்பூன் மைதா மாவு, ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அது கூடால காரத்துக்கு ஏற்றவாறு கொஞ்சம் 1 ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கு போல் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விடணும். ரொம்ப நிறைய தண்ணி விடக்கூடாது. அதனால் அப்படி தண்ணியை கையில் விட்டு அப்படி தொளிச்சு தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம போண்டா மாவு மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து ஒரு எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுக்கணும். நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு எண்ணெயில் போண்டா வடிவத்தில் போட்டு எடுக்கலாம். இல்லைன்னா உதிரி மாதிரி பக்கோடா போடுவோம்ல, அந்த மாதிரியும் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த கோஸ் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை பண்ணி வச்சாதான் அந்த ரோட்டு கடை காளான் ஃப்ளேவர் நமக்கு வரும். அதனால் நல்லா ஃப்ரை ஆன பிறகே நம்ம எடுத்து வைக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தும் இதே மாதிரி மீதி இருக்க கோஸையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்படி ஒவ்வொரு டைமும் இருக்கிற கோஸ் அவ்வளோத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து அந்த கோஸை நல்லா ஆற வச்சுக்கணும். ஓகே, இது ரொம்ப ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்ததுல நம்ம என்னது ஒரு பவுலில் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு தேவையில்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா தான் நல்லாயிருக்கும் இந்த காளானுக்கு. அடுத்து ஒரு தக்காளி பழத்தை நான் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதையும் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போகும்படியாக நல்லா கிண்டி விடணும். நம்ம ஏற்கனவே வத்தல் பொடி போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப போடாமல் தேவைக்கு போல் கொஞ்சமாக போடணும். அரை ஸ்பூன் போட்டால் போதும். அடுத்து அரை ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா கிண்டி விடணும். அந்த மசாலா பச்சை வாசனை எல்லாம் போகணும். அடுத்து கொஞ்சம் தக்காளி சாஸும், ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், இந்த ரெண்டையும் நல்லா கிண்டி விடணும். அடுத்து தேவைக்கு போல் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதுவும் போடணும். அடுத்து இதில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் நம்ம நல்லா கலக்கி வச்சுட்டு அடுத்து இதை அப்படி விடணும். விட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு அடுத்து ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற
கோஸை போட்டு நல்லா எல்லா மசாலாவும் அதில் சேரும்படியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை, பச்சை வெங்காயத்தையும் மேலே தூவி அதுக்கு மேலே மல்லித்தழையும் தூவி மிக்ஸ் பண்ணி வச்சா நமக்கு டேஸ்டியான ரோட்டு கடை காளான் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நான் செய்கிற ஒவ்வொரு ரெசிபியும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ டேஸ்டியான நம்ம ரோட்டு கடை காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு.